நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என, மேகதாது அணை பற்றி, முல்லை பெரியார் அணை பிரச்சனை பற்றி, வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம், ஆன்லைன் கேம்பிளிங், மது விலக்கு, கஞ்சா ஒழிப்பு, தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பொது பூங்காவை அமைத்தல், தமிழக மீனவர்களை பற்றி பிரச்சனைகள், விளைநிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது, என்எல்சி பற்றி, சிப்காட் பற்றி, இது போன்ற கிட்டத்தட்ட 24 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 25வது தீர்மானமாக அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அரசியல் தீர்மானத்தில் கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று அதிக அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு சென்றால் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவுக்கு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற மக்களவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கேற்ப வியூகங்களையும் தேர்தல் சம்பந்தமான முடிவுகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் எடுப்பார் என்ற அதிகாரத்தை பொதுக்குழு ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. ஆதலால் ஊடக நண்பர்கள் நீங்களும் ஆவலாக இருக்கிறீர்கள். விரைவில் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் சம்பந்தமான பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுக்கு பல இலக்குகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக நீர் பிரச்சனைகள், அதே போன்று எல்லை பிரச்சனைகள், நீர் மேலாண்மை திட்டங்கள், அந்த மது விலக்கு, கஞ்சா ஒழிப்பு, இது போன்ற இளைஞர்களை பாதிக்கக்கூடிய கொடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி
நடைபெற வேண்டும் என எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. பல இலக்குகளில் அது ஒரு இலக்கு. அந்த அடிப்படையில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம். அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? அதாவது இன்னைக்குதான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது. அதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகுதான் நடக்கும். அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்க இப்ப மட்டும் எடுக்கல. கடந்த 2 ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாத்தல, சமூக நீதியை ஏமாத்திருக்கிறார். அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு, கர்நாடகாவிலே முடிக்கப்பட்டு, ஆந்திராவிலே கிட்டத்தட்ட பாதி முடிச்சிருக்கிறாங்க. தெலுங்கானால இன்னும் ஒரு 10-15 நாள் அறிவிக்க போறாங்க. ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல். அதற்காக எங்களுடைய மருத்துவர் ஐயாவில் நேரடியாக பார்த்தோம், எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதனால இது சமூக நீதி பிரச்சனை. அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். என்னங்க நடந்து போன நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். சமீபத்தில் அது சம்பந்தமா நாங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். எங்க கிட்ட கருத்து கேட்டாங்க. அதுக்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த கடிதத்துல எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால், அதாவது பல செலவுகள்லாம் குறையும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்கு. சில கோரிக்கை குறைகள்லாம் இருக்கிறது இல்ல. ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்துல அது பெரும்பான்மை இழந்து விட்டது என்று ஒரு வச்சுக்குவோம், மெஜாரிட்டி லூஸ் ஆயிடுச்சு. அடுத்த அப்போ தேர்தல் நடக்குமா? அந்த தேர்தல் நடந்தா அடுத்த 4 ஆண்டு காலம் தான் வருமா, இல்ல 5 ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா? இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது. அல்ல 96லயும் 98லயும் மத்திய அரசு பெரும்பான்மை நிர்ணயிக்க முடியல, கவுந்துடுச்சு அரசு. அப்போ மத்திய அரசு கவருகின்ற ஒரு சூழல் வந்துருதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தேர்தல் வருமா? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. அதுல 2 யோசனைகளை நாங்க சொல்லியிருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு யோசனை என்னன்னா, இந்தியாவிலே தேர்தலில் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது கொண்டு வரணும். ஏன்னா இதுல உலகத்துல 80 நாடுகள்ல இது இருக்கு. அதுல எப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம். இதனால என்னென்ன நன்மைகள்னா, இந்த கட்சி தாவல் இருக்காது.
ஆட்சி அப்படி மாறிச்சுன்னா கூட கவுந்து எடுத்துக்கணும், மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம். அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது. ஏன்னா கட்சி தலைமை வேற யாராவது நியமனம் பண்ணலாம். இது பல நாடுகள்ல வெற்றிகரமா இருக்கு. 80 நாடுகள்ல வெற்றிகரமா இருக்கு. இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்க எங்களுடைய 30 ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம் நாங்க. ஏன்னா இப்போ சில அரசுகள் பாத்தீங்கன்னா 30% தான் வாக்கு பெறாங்க. அந்த 30% பெற்றுட்டு ஆட்சி செய்யறாங்க. ஆனா மீதி இருக்கிற 70% மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல. ஆனாலும் 30% ஓட்டு வாங்கினவங்க ஆட்சி செய்யறாங்க. அது நியாயமே கிடையாது. அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும். அப்படி நடந்தாதான் ஆட்சியை கவராது. 2வது யோசனை நாங்க சொன்னது பொது தேர்தல், அதாவது மக்களவை தேர்தல் இந்த ஆண்டு வந்ததுன்னா அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் வைக்கணும். அதாவது ஒவ்வொரு 2.5 ஆண்டுகள் தேர்தல் வரும். முதல் 2.5 ஆண்டுகளில் மக்களவை தேர்தல், அடுத்த 2.5 ஆண்டுகளில் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்தல் வரும். ஏன் இது செய்யறோம்னா மக்களவை தேர்தல் நேரத்துல மாநிலங்கள் தேர்தல் நடந்தா இது தேசிய கட்சிக்கு தான் சாதகமா இருக்கும், மாநில கட்சிக்கு சாதகமா இருக்காது. ஏன்னா 2 தேர்தலும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துல நடந்ததுன்னா தேசிய பிரச்சனைகளை பத்தி தான் அதை முன்னிலைப்படுத்த முடியும், மாநில பிரச்சனை முன்னிலைப்படுத்த முடியாது. அதனாலதான் எங்க கோரிக்கை பார்லிமெண்ட் தேர்தல் வேற, அசெம்பிளி தேர்தல் வேற. அதாவது 2.5 வருஷத்துக்கு பிறகு அசெம்பிளி தேர்தல் கொண்டு வாங்க. அசெம்பிளி மட்டும் இல்ல, உள்ளாட்சி தேர்தல். அப்படி பண்ண செலவும் மிச்சம். அவங்க சொல்ற ஒரே நாடு ஒரே தேர்தலும் வரும். அதுக்கு தேர்ந்தது அந்த மாதிரி வியூகங்களை அமைக்கணும். இதுதான் எங்களுடைய யோசனை. நடத்திட்டு போட்டோம். எதுங்க புரியல? இது சம்பந்தமா எங்க கருத்து எல்லாம் இப்ப வெளிப்படையா எங்களால எதுவும் சொல்ல முடியாது. வந்திருக்கலாம். அதாவது நான் சொல்லியிருக்கல, வந்திருக்கலாம். அதாவது பொதுவா நான் சொல்றேன், எந்த கட்சியும் நான் சொல்லல. நான் பொதுவான முறையில நான் சொல்றேன். நாங்களாம் கோரிக்கை வைக்கல. விருது வாங்குறது யாரும் கோரிக்கை எல்லாம் வைக்க மாட்டாங்க. எங்களுடைய ஆதங்கத்தை தான் நாங்க சொன்னோம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து ஒரு 6 இடஒதுக்கீடுகளை பெற்ற ஒரே தலைவர் இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். மது விலக்குனா ஐயாதான், புகையிலை ஒழிப்புனா ஐயாதான், நீர் மேலாண்மை தான் ஐயாதான், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தான் ஐயாதான், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் விழிப்புணர்வு தான் ஐயாதான், விவசாயிகள் பிரச்சனை தான் ஐயாதான், விவசாய பட்ஜெட்னா ஐயாதான். இப்படி எவ்வளோ செஞ்சிருக்கிற ஐயாவுக்கு இன்னும் சரியான முறையில் அங்கீகாரம் வரலன்னு அந்த ஒரு ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன். தவிர யாருக்கும் நாங்க போய் எங்களுக்கு விருது கொடுங்கன்னா கேட்க மாட்டோம், கேட்க போறது கிடையாது. அது அவங்க சட்ட ரீதியிலே அணுக வேண்டும். அவர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் அணுகியிருக்கிறார். அது என்ன வருதுன்னு பார்க்கலாம். இல்ல, அதை பத்தி அவங்க தரப்புல வந்து அது ஒரு குறையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியில அணுக வேண்டும். எதுங்க? அதான் இன்னைக்கு எனக்கு அது தெரியல. அந்த பட்ஜெட் நான் இங்க பொதுக்குழுல இருந்தனால எனக்கு தெரியல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு பட்ஜெட் சம்பந்தமா, இடைக்கால பட்ஜெட் சம்பந்தமா. எப்படி எப்படியோ வரணும்னு வாயில வரணும்னு பாக்குறீங்க. அது கட்சி முடிவெடுக்கும்.